இங்க பாருமா, நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. இப்ப மத்தியானம் ஆயிடுச்சு. வாமா, வந்து கொஞ்சமாவது சாப்பிடு. இங்க பாருமா, நடந்த எல்லாத்துக்கும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாரும் என்னை ஏன் தொல்லை பண்றீங்க? எனக்கு உங்க யார்கிட்டயும் பேசவே பிடிக்கல. ப்ளீஸ் போயிடுங்க வெளியே. இங்க பாரு மஞ்சு, நீ கொஞ்சம் பொறுமையா யோசி. இனிமே இந்த விஷயத்த மாத்த முடியாதுல்ல, ஆனா கண்டிப்பா மன்னிக்க முடியும்ல. உங்களுக்கு வேணா இது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. எனக்கு ஒன்னும் அவ்வளவு பெரிய மனசு இல்ல. யார் வேணா என் வாழ்க்கையில இஷ்டத்துக்கு விளையாடுவீங்க, நான் அவங்கள மன்னிச்சு விட்டுட்டே இருக்கணுமா? எனக்கு வேற நல்ல நல்ல பசங்களோட ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் ஒரு டிவோர்ஸையே கல்யாணம் பண்ணிருக்கவே கூடாது. ப்ளீஸ் நீங்க இங்க இருந்து போயிடுங்க, இல்லன்னா என் வாயில இருந்து ஏதாவது தப்பான வார்த்தை வந்துரும். லீவ் மீ அலோன். மஞ்சு, நீ ஏன் இருட்டில் உட்காந்துருக்க? இந்தா, நான் உனக்கு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். அட வாங்கிக்க, பேசலன்னா கூட பரவாயில்ல, நீ கிஃப்டையாவது வாங்கிக்க. என்ன இது? சின்ன போனா? அட்லீஸ்ட் ஒரு ஸ்மார்ட் போனாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. உனக்கு அவ்வளவு கூடவா அறிவில்ல? யாருக்கு எப்போ என்ன தரணும்னு தெரியாதா? என்ன வாங்கிட்டு வந்திருக்க? கொடு. நான் நெக்ஸ்ட் டைம் உனக்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டு வரேன். சாரி, தப்பு பண்ணிட்டேன். நான் இன்னும் உன் முதல் கல்யாணத்தை மறக்கலப்பா. ஆனா என்னால உனக்கு ஒரு வாய்ப்பு தர முடியும். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன். எல்லா கண்டிஷனுக்கும் நான் ஓகே. ஐயோ, நீ முதல்ல கேளுப்பா, அதுக்கப்புறம் நீ வருத்தப்படுவ. சரி, உன் கண்டிஷன் தான் என்ன? எனக்கு ரொம்ப கோவம் வரும். ஒருவேளை நான் அப்படி கோவப்பட்டா நீ நல்ல நல்ல கிஃப்டா கொடுத்து சமாதானப்படுத்தணும். இந்த மாதிரி சின்ன கிஃப்ட் எல்லாம் செல்லாது. அட, இவ்வளோதானே? இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நேற்று ராத்திரி நமக்கு வேஸ்ட் ஆயிருக்காது. விடுங்க, பைக்க ஓட்ட தெரியாதுன்னா எதுக்கு வண்டி ஓட்டுறீங்க? ஆக்சுவலி ஐம் ரியலி சாரி. தெரியாம இது நடந்துருச்சு. என் மொபைல் பாத்தியா? என்னோட போன் உடைஞ்சு போச்சு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்கிட்ட மொபைல் ஷாப் இருக்கு. நாளைக்கு நான் உங்களுக்கு புது மொபைல் கொண்டு வரேன். உங்களுக்கு மொபைல் ஷாப் இருக்கா? அப்ப அங்க நிறைய ஸ்மார்ட் போனும் இருக்கும் இல்ல? ஆனா நீங்க ஏன் அதை தர போறீங்க? நான் என்ன சொந்தமா பந்தமா? உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியலையா? நான் உங்க பக்கத்து வீட்டுல தான் இருக்கேன்.
அது மட்டும் இல்ல, ஃபோன் உடைஞ்சது என்னால தான். அதனால நானே மாத்தி கொடுக்குறேன். நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நான் கிளம்புறேன். ம். எதுக்கு சிரிக்கிறீங்க? அங்க பாருங்க, டைம் என்ன ஆச்சு? போங்க, போய் சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. சரி, இன்னைக்கு நீ என்ன சமைச்சிருக்க? இன்னைக்கு வெளியே சாப்பிடுற மூட்ல இருக்கேன். நம்ம 2 பேரும் வெளியே போலாம். ஆனா அம்மா இன்னைக்கு டின்னர் ரெடியா இருக்குன்னு சொன்னாங்களே. உன்னோட ப்ராப்ளமே இதுதான். இன்ன வரைக்கும் நீ எனக்கு என்ன சந்தோஷத்தை கொடுத்திருக்க? ஆ? கல்யாணமாகி 3 மாசம் ஆச்சு. ஹனிமூனுக்கு கூட நம்ம போகல. இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிலிம்க்கு கூட கூட்டிட்டு போனது கிடையாது. போதும், எப்ப பார்த்தாலும் கடை வேலைன்னு அலைஞ்சுக்கிட்டே இருக்க. நான் உன்கிட்ட அப்படி என்ன கேட்டேன்? நாம வெளியே போலான்னு மட்டும்தான் நான் சொன்னேன். உன்கிட்ட குடுக்கறதுக்குன்னு என்னதான் இருக்கு? என்ன தர முடியும்? என்ன மஞ்சு, நீ பாட்டுக்கு சாதாரண விஷயத்த கூட பெருசு பண்ணிட்டு இருக்க. அப்படியா? வாக்குவாதம் பண்ற. ஆனா நான் சொல்றத உன்னால செய்ய முடியாது இல்ல? உன்னுடைய ப்ராப்ளமே இதுதான். போதும், இன்னொரு வார்த்தை பேசினா அவ்வளவுதான். இங்க பாரு மஞ்சு, இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? என்ன தொடுற வேலை வச்சுக்காத. இங்க பாரு, நான் உன்கிட்ட எத்தனை முறை சொல்றேன், என்கிட்ட இப்படி எல்லாம் நீ கேள்வி கேட்காத, எனக்கு கோபம் வந்துரும். இங்க பாத்தியா, நீ பண்ண தப்புனாலதான் இன்னைக்கு இப்படி எல்லாம் நடக்குது. எல்லாத்துக்கும் நீதான் காரணம். இங்க பாரு, வலிக்கல? இல்ல. வா. சரி. வாப்பா, வாங்க, சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அம்மா இன்னைக்கு வெளியே சாப்பிட போறோம். ஆனா வீட்ல சமையல் பண்ணிருக்கே, வீணா போயிடும்ல. இன்னைக்கு இங்க சாப்பிடுங்க, நாளைக்கு வெளியே சாப்பிடுங்க. எங்களுக்கு வேண்டாமா, சாப்பாடு அதிகமா இருந்தா கொட்டிருங்க. ஏன் இவ்வளவு லேட்டு? வீட்ல 100 போய் சொல்ல வேண்டியதா இருக்கும். யாருக்கும் தெரியாம வந்துட்டேன். உனக்கு என்ன, பைக் கிடைச்சதும் நேரா ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். சரி சரி விடு, வந்து உட்கார். ஆனா இன்னைக்கு எங்க போறோம்? உன்னோட சல்மான் மூவியை பார்க்க தான். வாவ், சல்மான் கானா? அதையே நீ முன்னாடியே சொல்லல. வீட்ல என்ன சொல்றது, மூவி பார்த்துட்டு வர லேட் ஆயிடுமே. ஏதாவது சாக்க யோசி, ஏன்னா நீ தான் அந்த விஷயத்துல எக்ஸ்பர்ட் ஆச்சே. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நியாயமா நீதான் என்ன கல்யாணம் பண்ணிருக்கணும். இப்போ ஒண்ணு கேட்டு போகல, பேசாம அவனை டைவர்ஸ் பண்ணிடு. ஐயோ இல்ல 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 இல்ல, அவன் என்னோட புருஷன், 4 காசு சம்பாதிக்கிறான்ல. ஆனா நீ உன் அப்பனோட பணத்துல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. ஆனா என் அப்பன் பெரிய கஞ்ச பிசினாரி. அவ்வளவு பணம் இருந்தும் கூட என்னை தவிக்க விட்டுக்கிட்டே இருப்பாரு. அந்த கிழமை எப்ப சாவுன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன்.
அவன் மட்டும் செத்துட்டான்னா மொத்த பணமும் எனக்கு தான். அப்புறம் நீ உன்னோட போரிங் புருஷனை டைவர்ஸ் பண்ணிடு. அது வரைக்கும் இப்படியே கண்டினியூ ஆகட்டும். சரி, வந்து உட்கார். ஆ என்னாச்சு? நீங்க எல்லாரும் ஏன் இப்படி முறைச்சு பாக்குறீங்க? இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? என்ன டைம் ஆச்சு பாத்தியா? என்ன மாமா, என் புருஷன் முன்னாடி தானே நிக்கிறாரு, நீங்க ஏன் நடுவுல வர்றீங்க? மஞ்சு, மாமாவை பத்தி யாராவது இப்படி பேசுவாங்களா? நாள் முழுக்க வீட்ல இல்ல, கேட்க தானே செய்வாங்க. எங்க போய் கூத்தடிச்சிட்டு வந்தியோ தெரியல. வார்த்தைய கொஞ்சம் அளந்து பேசுங்க. லேட் ஆகுற மாதிரி இருந்தா ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. நாங்க எல்லாரும் உன்னை நினைச்சு பயந்துகிட்டே இருந்தோம். ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது. ஓஹோ, நீங்க எல்லாரும் என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்கல்ல? ஆ? ஹ. இந்த நாடகத்தெல்லாம் முதல்ல நிறுத்துங்க. நீங்க எல்லாம் சுயநலவாதிங்க. உங்களை பத்தி மட்டும் தான் யோசிப்பீங்க. நான் எதையும் மறக்கல. நீங்க எல்லாரும் தான் ஏமாத்தி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க. மஞ்சு, அம்மா கிட்ட இப்படியெல்லாம் பேசுவாங்க? சரி, நீங்க எல்லாரும் இப்ப ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. நான் பண்ணது தப்பு இல்ல. அப்ப நான் இங்க இருந்து போயிடுறேன். அட, என்னம்மா இது குழந்தை மாதிரி? யாராவது தடுத்து நிறுத்துங்க. அம்மா போதும், நிறுத்துங்க. இதுக்கு மேல என்னால தாங்கிக்க முடியாது. இதெல்லாம் அவளோட பிளான் தான். இன்னைக்கு கோவமா இருக்க, நாளைக்கு அமைதியாயிட்டானா தானா வீட்டுக்கு வந்துருவா. பாத்தியா கௌஷிக், எல்லாரும் இப்ப ஒண்ணு கூடிட்டாங்க. ராஜேஷ் என்ன சமாதானப்படுத்த கூட வரல தெரியுமா? அவனுக்கு ஒரு நல்ல படத்தை கத்து கொடுத்தே ஆகணும். இங்கேயும் உன் குடும்பத்தை பத்தி வேஸ்டா பேச ஆரம்பிச்சிட்டியா? ஏய், இவ்வளவு பெரிய ஹோட்டல் ரூமா புக் பண்ணிருக்க. கொஞ்சமாவது ரொமான்டிக்கா இரு, கொஞ்சமாவது மூடோடு இரு. ஐயோ கௌஷிக், நான் என்ன அவங்களோட அடிமையா? அவங்க என்ன சொன்னாலும் அதைத்தான் நான் செய்யணுமா? இல்ல. ஐயோ, நீ ஒண்ணு அவங்க அடிமை இல்ல, நீ என்னோட மகாராணி. அவங்கள விட்டு தள்ளு. ஏன் அவங்கள பத்தியே நினைச்சு நம்ம மூட வேஸ்ட் பண்ணோம்? என் மூடு எப்பவோ கெட்டு போச்சு. இனிமே பாரு, நான் தரப்போற டோஸ்ல இவங்க எல்லாரும் ஒரு வழி ஆக போறாங்க. எல்லாரும் என் பக்கமே திரும்புறாங்க. இந்த முறை என் அடி வீணா போகாது. நான் கொடுக்க போற அடியை எப்படி தாங்குறாங்கன்னு பார்க்கலாம். பொழுதே விடிஞ்சிருச்சு. மஞ்சு இன்னும் வரல. அவளுக்கு ஃபோன் பண்ண. அவளை தடுத்து நிறுத்துன்னு நான் தான் சொன்னேன்ல. அம்மா, இதுவும் ஒரு விதத்துல இமோஷனல் பிளாக்மெயிலிங் தானே? ஐயோ, நீ புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுப்பா. நீ ஏற்கனவே விவாகரத்தானவன். இப்ப இவ்வளவு வீட்டை விட்டு போயிட்டானா உன்னோட வாழ்க்கையே வீணா போயிடும். ஃபோன் ஆஃப் ஆயிருக்கு. நான் அவங்க அப்பாவுக்கு கால் பண்றேன். ஹலோ அப்பா, நான் ராஜேஷ் பேசுறேன். மஞ்சுவுக்கு ஃபோனே போகல. அவகிட்ட ஃபோனை கொடுங்க. மஞ்சுவா வரவே இல்லையாப்பா? என்னாச்சு? அம்மா, மஞ்சு அவங்க வீட்டுக்கு கூட போகல. அவ இப்ப எந்த நிலைமையில இருக்காளோ தெரியல. அவ ஏதோ செஞ்சிருப்பாளா? நீ அதைத்தானே விரும்புற? எனக்கு ஏடா கூடமா ஏதாவது ஒண்ணு நடந்தே ஆகணும். இன்ஸ்பெக்டர் சார், இதுதான் என்னோட குடும்பம். இவர் என் புருஷன், இது அவரோட அண்ணன், இவங்க என்னோட மாமியார், இவங்க தான் என்னோட மூத்தவங்க. இவங்க எல்லாரும் என்ன தொல்லை பண்றாங்க, என்ன தினமும் அடிக்கிறாங்க, என்கிட்ட வரதட்சணை கேக்குறாங்க. மஞ்சு, மஞ்சு, நீ என்ன சொல்ற? நீ கோவமா இருக்கன்னு தெரியும், ஆனா எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? இன்ஸ்பெக்டர் சார், இது எங்களுக்குள்ள இருக்கிற குடும்ப பிரச்சனை தான்.
சாதாரண சின்ன விஷயம்தான். இவ கொஞ்சம் கோவமா இருக்கா, அதனாலதான் இப்படி சொல்றா. இதுல எந்த உண்மையும் இல்ல. அப்படிதானே மஞ்சு? எது சரி எது தப்புன்னு நீ எனக்கு சொல்லித் தர வேணாம். இவங்க இன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணல. ஒருவேளை கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்க மேல நான் ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். இதுக்கப்புறம் ஒழுங்கா இருங்க. ஏன்பா நீ அவகிட்ட சொல்லு, அவளுக்கு புரிய வையே. மஞ்சு, என்னை மன்னிச்சிரு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இன்ஸ்பெக்டர் சார், போகட்டும் விடுங்க. இனிமே இவங்க என்ன தொல்லை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை பண்ணாங்கன்னா நான் கண்டிப்பா உங்களை தொந்தரவு பண்ணுவேன். சரி வாங்க. ரொம்ப களைப்பா இருக்கு. மாமியாரே, எனக்கு ஒரு கப் சூடா காஃபி போட்டு தரீங்களா? மஞ்சு, நீ எவ்வளவு தைரியம் இருந்தா போலீஸை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்ப. குரல ஒசத்தி பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? இந்த முறை நீங்க எல்லாரும் தப்பிச்சிட்டீங்க. அடுத்த முறை ஜாமீன் கூட கிடைக்க முடியாதபடி பெரிய கேஸா நான் போட்டுருவேன். புரிஞ்சுதா? இந்த மஞ்சு இன்னைக்கு கூட வீட்டுக்கு வரல. போனை கூட எடுக்க மாட்டேங்கிறா. இங்க பாரு, போனை நான் எடுக்கலன்னா பிஸியா இருக்கேன்னு அர்த்தம். சும்மா அடிக்கடி போன் பண்ணிட்டே இருக்காது. இங்க பாரு, இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வர மாட்டேன். வித்யா வீட்டுல இருக்கேன். ஆமா, நான் வீட்டுக்கு வர மாட்டேன். போனை வச்சிரு. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. கிட்ட வாங்க. இல்ல, என் ஃப்ரெண்டு வித்யா இருக்கால, அவ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்க அம்மா எக்ஸ்பயர் ஆயிட்டாங்க. அவ கூட நான் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதனால அடிக்கடி நான் அவ கூட போய் இருக்க போறேன். நீங்க வீட்டை பாத்துக்கோங்க. சரியா கணவரே? லைஃப் உண்மையாவே ஜாலியா இருக்கு. ஒரு பக்கம் என்னோட இந்த அப்பாவி வெகுளி புருஷன், இன்னொரு பக்கம் என்னோட டேஷிங் கௌஷிக். லைஃப் இப்படியே போயிட்டு இருந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். வா.